மகிழ்ச்சியும் மலர்ந்த இந்த இனிய காலை வேளையில் இங்கு வீற்றிருக்கும் அனைவருக்கும் என் பணிவான காலை வணக்கங்கள். மாட்டுத் தொழுவில் மலர்ந்து மனித நேயத்தின் ஒளிவிளக்கு அன்பை மொழியாக்கி அமைதியை உலகிற்கு தந்த நாள் கிறிஸ்மஸ். ஒளிவிளக்காய் வழிகாட்டி இருளை விரட்டும் நம்பிக்கை மன்னிப்பின் பாதையில் நடக்க சொன்ன இயேசுவின் பிறந்த நாள் இன்று. ஓர் ஆண்டின் உழைப்பு, 1000 கனவுகள், மாணவ மனங்களில் மலர்ந்த வெற்றியின் திருவிழா இந்த ஆண்டு விழா. அறிவும் பண்பும் சேரும் இடம், கலையும் கல்வியும் கைகோர்க்கும் தருணம். மகிழ்ச்சியாய் மலர்கிறது எங்கள் கல்லூரியின் ஆண்டு விழா. கிறிஸ்மஸ் திருநாளையும் எங்கள் கல்லூரியின் ஆண்டு விழாவையும் ஒரே மேடையில் மகிழ்ச்சியுடன் கொண்டாடுவதில் மிகுந்த பெருமையும் மகிழ்ச்சியையும் அடைகிறோம். இந்த புனிதமும் மகிழ்ச்சியும் நிறைந்த விழாவில் தலைமை விருந்தினராக வருகை தந்து எங்களுக்கு இறையாசீர் வழங்க வந்திருக்கும் மாண்புமிகு அருள் தந்தை சுஜின் பாரிஸ் பிரிஸ்ட் காரன்காடு அவர்களை எங்கள் கல்லூரியின் சார்பாக மரியாதையுடன் வரவேற்று குத்துவிளக்கின் முதல் திரியை ஏற்ற வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற அயராது உழைத்து ஒவ்வொரு அம்சத்தையும் ஒழுங்குபடுத்திய எங்கள் ஒருங்கிணைப்பாளர் திரு சுஜின் அவர்களை வருக வருக என வரவேற்று குத்துவிளக்கின் 2ஆம் திரியை ஏற்ற வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். பகல் நிலவு படத்தின் அசிஸ்டன்ட் டைரக்டராக பணிபுரிந்த திரு மணிகண்டன் அவர்களை மிக மகிழ்ச்சியோடு எம் கல்லூரி சார்பாக வரவேற்று குத்துவிளக்கின் 3ஆம் திரியை ஏற்ற வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். நிகழ்ச்சியினை மேலும் சிறப்பிக்க வருகை தந்திருக்கும் மற்றொரு சிறப்பு விருந்தினர் சோஷியல் ஒர்க்கர் திரு ராஜசேகர் அவர்களை வரவேற்று திரியின் குத்துவிளக்கின் 4ஆம் திரியை ஏற்றுமாறு அன்போடு அழைக்கிறோம். அடுத்ததாக நம் மாடர்ன் ஸ்கூல் ஆலன்விளை சார்பாக அவர்களை வரவேற்று திருமதி சீஜா அவர்களை குத்துவிளக்கின் 5ஆம் திரியை ஏற்ற வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். மேலும் எங்கள் கல்வி நிறுவனத்தை அறிவும் ஒழுக்கத்துடனும் வழிநடத்தும் மதிப்புக்குரிய ஆசிரியர்கள், ஆசிரியரல்லா பணியாளர்கள் மற்றும் எங்கள் கல்வி நிறுவனத்தின் உயிர் துடிப்பாக திகழும் என் அன்புக்குரிய மாணவ செல்வங்கள் மற்றும் உங்கள் அனைவரையும் மேலும் ஒரு முறை என் இதயம் கனிந்த வரவேற்பை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் முதற்கட்டமாக வரவேற்பு பாடலை பாட வருகின்றனர் நம் மாணவிகள். நீ என் தெய்வமே, நீரின்றி என் வாழ்வு நிறமாறுமே, உன்னை மனம் தேடுதே நீர் வழிகாட்டுமே.
என் தெய்வமே நீரின்றி என் வாழ்வு நிறமாறுமே உன்னை மனம் தேடுதே நீர் வழி காட்டுமே இறைவா இறைவா வருவாய் இங்கே இதயம் அருகில் அமர்வாயின்றே இறைவா இறைவா வருவாய் இங்கே இதயம் அருகில் அமர்வாயின்றே என் தேடல் நீ என் தெய்வமே நீரின்றி என் வாழ்வு நிறமாறுமே உன்னை மனம் தேடுதே நீர் வழி காட்டுமே ஒரு கோடி விண்மீன்கள் தினம் தோன்றினும் நீரின்றி என் வாழ்வு இருள் சூழ்ந்திடும் பிறர் அன்பை உன் பணியில் நான் ஏற்கையில் உன் அன்பு உயிர் தந்து வாழ்வாகிடும் இறை வார்த்தையில் நிறைவாகுவேன் மறைவாழ்விலே நிலையாகுவேன் வழி தேடும் என்னை காக்க நீர் வேண்டுமே இறைவா இறைவா வருவாய் இங்கே இதயம் அருகில் அமர்வாயின்றே இறைவா இறைவா வருவாய் இங்கே இதயம் அருகில் அமர்வாயின்றே உன்னோடு நான் காணும் உறவானது உள்ளத்தை உருமாற்றி உனதாக்கிடும் பலியான உனை நாளும் தினம் ஏற்கையில் எளியேனில் உன் வாழ்வு ஒளியாகிடும் உன் மீட்டலால் என்னை மாற்றங்கள் உன் தேடலால் எனில் ஆற்றல்கள் வழி தேடும் என்னை காக்க நீ வேண்டுமே இறைவா இறைவா வருவாய் இங்கே இதயம் அருகில் அமர்வாயின்றே இறைவா இறைவா வருவாய் இங்கே இதயம் அருகில் அமர்வாயின்றே என் தேடல் நீர் என் தெய்வமே நீரின்றி என் வாழ்வு நிறமாறுமே உன்னை மனம் தேடுதே நீர் வழி காட்டுமே என் தேடல் நீர் என் தெய்வமே நீரின்றி என் வாழ்வு நிறமாறுமே உன்னை மனம் தேடுதே நீர் வழி காட்டுமே துதிப்போமே திருச்சபையோரே கவி பாடி பாடி தானே துதிப்போமே விந்தையாய் நமக்கு நந்தனந்தமான வீரர்கரியதோர் நன்மை மிக மிக விந்தையாய் நமக்கு நந்தனந்தமான வீரர்கரியதோர் நன்மை மிக மிக தானே துதிப்போமே ஓயாரத்து சியோனே நீயும் மெய்யாக களி கூர்ந்து நேர்ந்து ஓயாரத்து சியோனே ஐயனேசுக்கு நின் கையை கூப்பி துதி செய்குவையே மகிழ் கொள்ளுவையே நாம் ஐயனேசுக்கு நின் கையை கூப்பி துதி செய்குவையே மகிழ் கொள்ளுவையே நாம் தந்தானை துதிப்போமே கடித்தாயே நம்மை காட்சியை கண்டு ருசித்து புசித்து கடித்தாயே கடங்களையத்தானையோ தன்னை இன்னும் முன்னேற்றோன மாறி பொத்தை துணை கடங்களையத்தானையோ தன்னை இன்னும் முன்னேற்றோன மாறி பொத்தை தானை துதிப்போமே மாடையின்
செய்தேனே என்றும் ஸ்தோத்திரம் செய்தேன் இரட்சகனை ஸ்தோத்திரம் செய்தேன் அன்னை மரிசுதனை மீது விழுந்து கழுதவன் மீது விழுந்து கழுதவன் மீது விழுந்து கழுதவன் ஸ்தோத்திரம் செய்தேனே இரட்சகனை ஸ்தோத்திரம் செய்தேன் பொதிந்தவனை வானோர்களும் வந்தடி பணிபவன் வானோர்களும் வந்தடி பணிபவன் வானோர்களும் வந்தடி பணிபவன் ஆனந்தம் ஆட்சிகளே துணைவான பரன் என்னும் ஞான குருவானை ஸ்தோத்திரம் செய்தேனே இரட்சகனை ஸ்தோத்திரம் செய்தேனே செம்பொன்னுருவானை தேசிகர்கள் தேடும் புறவானை தேசிகர்கள் தேடும் புறவானை தேசிகர்கள் தேடும் புறவானை அம்பரமேறிய உம்பர் கணத்தோடு அன்பு பெற நின்று பைபொன் மலர் தூவி ஸ்தோத்திரம் செய்தேனே இரட்சகனை ஸ்தோத்திரம் செய்தேனே பெருமதிப்பிற்குரிய இந்த கல்லூரியினுடைய முதல்வர் அவர்களே, கல்லூரியினுடைய பேராசிரியர்கள், ஆசிரியர் பெருமக்களே, இன்றைய நாளிலே இவ்விழா மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கக்கூடிய பத்திரிகை நண்பர்களே, பெரியோர்களே, உங்கள் எல்லோருக்கும் கிறிஸ்து பிறப்பு விழா நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். மிக சிறப்பாக அன்பு மாணவ மாணவிகள் தங்களுடைய திறமைகளை இந்த மேடையிலே அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். எல்லோருக்கும் மகிழ்ச்சியான ஒரு நாள். உலகம் முழுவதும் கொண்டாடுகிற ஒரே பண்டிகை இந்த கிறிஸ்து பிறப்பு. உங்ககிட்ட யார்கிட்டையாவது உங்க தாத்தா அவனுடைய பிறந்த நாள் நினைவுக்கு இருக்கிறதா அப்படின்னு கேட்டா இல்லை இல்லையா? ஒரு சிலருக்கு தாத்தாவுடைய பெயரே மறந்து போயிடும். இதில் பலருக்கு, இங்க இருக்கக்கூடிய பலருக்கு, நான் உட்பட, என்னுடைய அப்பா அம்மாவனுடைய பிறந்த நாள் எனக்கு நினைவில்லை. ஒருவேளை உங்களுடன் உடன் பிறந்த சகோதர சகோதரியுடைய பிறந்த நாள் நினைவுக்கு இருக்கலாம். ஆனால் கடந்த 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக பிறந்த இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த பிறப்பு விழாவை இன்றளவும் இந்த உலகம் கொண்டாடி கொண்டிருக்கிறது என்று சொன்னால் கண்டிப்பாக அதுல ஏதோ ஒன்று இருக்கு அப்படின்னு நாம உறுதியாக நம்பலாம். அது ஒரு வரலாறு, அது ஒரு கதை அல்ல, அது ஒரு காப்பியமும் அல்ல, யாரோ ஒருவரால் எழுதப்பட்டதும் அல்ல. மாறாக அது ஒரு வரலாறு. கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்று வரலாற்றை பிரித்த ஒரு மகானுடைய, கடவுளுடைய மனு உருவாதல் நிகழ்ந்த ஒரு சிறப்பு நிகழ்வைத்தான் கிறிஸ்து பிறப்பாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இன்று நாம் நிறைய ஆடம்பரமாக கொண்டாடுறோம் இல்லையா? ரொம்ப சீரியல் போட்டு, ஸ்டார் போட்டு, இன்னும் மிக மிக ஆடம்பர குடில்கள் எல்லாம் அமைத்து நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். கண்டிப்பாக தவறில்லை. நாம் கொண்டாடுறோம். கொண்டாட்டங்கள் மனித வாழ்க்கையில் மிக மிக தேவை. இந்த கொண்டாட்டங்கள் தான் இன்று மனிதர்களை இணைக்கிறது. இந்த கொண்டாட்டங்கள் தான் மனிதர்களை ஒருவர் மற்றவரோடு உறவு பாராட்ட இந்த சமூகத்திலே வாய்ப்பை கொடுக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என கொண்டாட்டங்கள் தவறில்லை, ஆடம்பர கொண்டாட்டங்களும் தவறில்லை. ஆனால்
பாலன் இயேசு பிறந்த வேளையில பாலன் இயேசு எங்க பிறந்தார்? எங்க? மாட்டு தொழுவத்தில். அப்ப அந்த இடத்துல அவருக்கு என்ன கிடைக்கல? ஒரு அறை கூட கிடைக்கல இல்லையா? தங்குவதற்கு முயற்சி பண்றாங்க. இயேசுனுடைய தாயும் தந்தையும் தங்களுடைய அந்த பிரசவ நேரம் வந்து விட்டது என்பதை அறிந்து அவர்கள் சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த இடத்துல எங்கேயா தங்குறதுக்கு இடம் கிடைக்குமான்னு பார்க்குறாங்க. அங்கே என்ன இல்லை? தங்குறதுக்கு இடம் இல்லை. அப்படின்னு சொன்னா இயேசு மாட்டு தொழுவத்தில் பிறக்க வைக்கப்படுகிறார் அப்படின்னு சொன்னா இதெல்லாம் ஒரு இறை திட்டம். இவையெல்லாம் ஒரு இறை திட்டம். ஒருவேளை அவர் நினைத்திருந்தால், கடவுள் நினைத்திருந்தால் அவரை ஒருவேளை ஒரு அரண்மனையில் பிறக்க வைத்திருக்கலாம், ஒரு பிரபுவினுடைய வீட்டிலே பிறக்க வைத்திருக்கலாம், அல்லது ஒரு பணக்காரனுடைய வீட்டிலே பிறக்க வைத்திருக்கலாம். ஆனால் அந்த இறை திட்டத்தின்படி அவர் ஒரு மாட்டு தொழுவத்திலே பிறப்பதை பார்க்க முடியும். எவ்வளவு தாழ்ச்சியோடு கடவுள் மாட்டு தொழுவத்தில் கூட, இன்றைய பொழுதிலே நாம் இந்த மாட்டு தொழுவோம்னு சொன்னா நம்ம என்ன நினைப்போம்? மாட்டு தொழுவோம்னு நம்ம சொன்னாலே நம்ம என்ன நினைப்போம்? அங்கே சாணி இருக்கும் இல்லையா? ஒருவேளை ஒரு அருவருப்பாக இன்றைய பொழுதுல நாம் நினைக்கக்கூடிய அந்த அருவருப்பு அப்படிங்கிற வார்த்தைக்கு ஒருவேளை அந்த இடத்து வழியா நம்ம போகிற நேரத்தில் மூக்கை பிடிச்சிட்டு போவோம் இல்லையா? ஒருவேளை நம்முடைய கால் சாணி எதுவும் மிதிக்காத அளவில் நம்ம ஜம்பணி நம்ம போயிட்டு இருப்போம். அப்படின்ட்டு நான் பார்க்க பொழுது எது அருவருப்பு என்று இந்த உலகம் நினைக்கிறதோ அன்றைய பொழுதில் அந்த இடத்தில் தான் இயேசு பிறக்கிறார். அப்ப இன்றைய பொழுதுல நிறைய காரியங்களை இன்றைய மனிதர்கள் அருவருப்பாக நினைக்கிறார்கள். இன்னைக்கு மனிதர்களிடம் பணம் பெருத்து போய்விட்டது, ஆடம்பரங்கள் அதிகரித்து கொண்டு விட்டது. எனவே உறவுகளை விட, அன்பை விட, இரக்கத்தை விட பணமும் பொருளும் தான் முக்கியம் என்று நினைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். எனவே ஒரு தனி மனிதன் சந்தோஷத்திற்காக எதை வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம். ஒரு தனி மனிதனுடைய வளர்ச்சிக்காக அவன் எதை வேண்டுமானாலும் பண்ணிவிடலாம் என்கிற எண்ணங்கள் இன்றைய தலைமுறையிடத்தில் அதிகமாக இருக்குது. என்கிட்ட பணம் இருக்கு, நான் என்ன வேணாலும் செஞ்சிருவேன், அல்லது என்னுடைய விருப்பு வெறுப்பு மற்றவர்களை பாதிக்கிறதா, என்னுடைய விருப்பு வெறுப்பு மற்றவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறதா, அல்லது ஒரு மகிழ்ச்சி ஏற்படுத்துகிறதா, அல்லது மற்றவருடைய வாழ்வு உயர ஒரு வழிகோலாக இருக்கிறதா என்பதை பல்வேறு வேளைகளிலே நாம் மறந்தவர்களாக இருக்கிறோம் அன்பார்ந்தவர்களே. எனவேதான் பல்வேறு நிலைகளில் அருவருப்பை நாம் காட்டிக்கொள்கிறோம். ஒரு சில நேரங்களில் இந்த சாணத்தை பார்த்தோம்னு சொன்னால் அருவருப்பாக நினைத்தோம் நாம், மாட்டு தொழுவத்தை பார்க்கிற பொழுது அருவருப்பாக நினைத்தோம் நாம். இன்றைய காலகட்டத்தில் பார்க்கிற நேரத்தில் அன்பார்ந்தவர்களே, அன்பு மாணவிகளே, சக மனிதர்களை பார்க்கிற பொழுது கூட அருவருப்பாக பார்க்கக்கூடிய மனிதர்கள் ஏராளம் இருக்கிறார். நம்ம வீட்டில எல்லாம் முதியவர்கள் இருக்கிறாங்களா? எத்தனை வீட்டில் முதியவர்கள் இருக்கிறாங்க? கை தூக்குங்க. பெரியவங்க, வயசானவங்க, படுக்கையில் இருக்கக்கூடியவங்க. வெரி குட். அப்ப எல்லா வீடுகள், நிறைய வீடுகளில் முதியவர்கள் இருக்கிறாங்க. இந்த இந்திய திருநாட்டில் முதியவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே இருக்கிறது, இறப்பு எண்ணிக்கை குறைந்து கொண்டே இருக்கிறது. அப்படிதானா? அப்ப இந்தியாவினுடைய மனிதனுடைய ஆயுஸ் அப்படிங்கிறது கூடிக்கொண்டே இருக்கிறது. எதனால? ஒரு நல்ல உணவாக இருக்கலாம், நல்ல மருத்துவமாக இருக்கலாம். எனவே நல்ல மருத்துவம் கிடைக்க கிடைக்க ஆயுஸ் கூடிக்கொண்டே இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழலை நான் பார்க்கிற பொழுது அங்கே முதியவர்கள் ஒதுக்கப்பட்டு கிடக்கிறார்கள், பயனற்றவர்கள். அவர்களால் இனிமேல எந்த பிரயோஜனமும் நம்ம குடும்பத்துக்கு இல்லை. பெற்ற பிள்ளைகளே என்ன பண்றாங்க? அவர்களை ஒதுக்கி வைக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்து கொண்டே இருக்கிறது. முதியோர் இல்லங்கள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. அப்போ முதியோர் இல்லங்கள் அதிகரிக்க ஒரு சில பல ஆண்டுகளுக்கு முன்பாக பார்க்குற நேரத்தில் ஃப்ரீயாக என்ன இருக்கும்? முதியோரில் இருக்கும் இல்லையா? ஏதாவது ஃபாதர்ஸோ சிஸ்டர்ஸோ அப்படி ஃப்ரீயாக நடத்திட்டு இருப்பாங்க. நல்ல உள்ளங்கள் படைத்தவங்க ஃப்ரீயாக நடத்திட்டு இருப்பாங்க. யாரும் ஒருவேளை யாரும் இல்லை என்று சொன்னால் நீங்கள் வந்து கொண்டு விடுங்க, நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படிம்பாங்க. ஆனால் இன்றைய பொழுதுல அது காசு வியாபாரம் ஆகிவிட்டது இல்லையா? ஒரு நபருக்கு 15,000 ரூபாய் கட்டுங்க, உங்க அப்பா அம்மாவை நான் என்ன பண்றோம்? நல்லபடியா பார்த்துக்கிறோம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை மேலோங்கி விட்டது அன்பார்ந்தவர்களே. எனவே இன்றைய பிள்ளைகள் என்ன பண்றாங்க? அந்த பெற்றோர்களை முதியோர் இல்லங்களுக்கு கொண்டு போய் விடுறாங்க. அப்ப அவர்கள் எப்படி பார்க்கிறார்கள்? அருவருப்பானவர்களாக பார்க்கிறாங்க. அப்ப நான் ஒரு ஃபாதரா இருக்கிறதுனால முதியவர்களை சந்திப்பது அது நிறைய வாய்ப்பு கிடைக்கும். மாதந்தோறும் அவர்களுக்கு சென்று நன்மை கொடுக்கறதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கும். அப்போ அந்த வீடுகளில் போகிற நேரத்தில் அவர்கள் இருக்கக்கூடிய இடம், அவர்கள் வைத்திருக்கக்கூடிய முறை எல்லாம் பார்க்குற நேரத்தில் சில வேளைகளில் உண்மையிலே கஷ்டமாக இருக்கும்.
எனவே நான் கடந்த நாட்களில் ஒரு சில கிறிஸ்து பிறப்பு விழாக்கள் நான் கலந்து கொண்டிருக்கிறேன். எல்லா இடத்திலும் ஒரே செய்தியை தான் கொடுத்து கொண்டிருக்கிறேன். அன்பார்ந்தவர்களே, நீங்கள் அன்பை பரப்புங்கள், அன்பை கடத்துங்கள், அதிலும் அதிகமாக முதியோர்களுக்கு கொடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன். எனவே இந்த வேளையில உங்களுக்கு நான் இந்த செய்தியை நான் சொல்ல விரும்புகிறேன். முதியவர், உங்கள் வீட்டிலே இருக்கக்கூடிய முதியவர்கள், இந்த சமூகத்திலே இருக்கக்கூடிய முதியவர்கள், இவர்களை நீங்கள் கருணையோடு பாருங்கள், அவர்களோடு உரையாடுங்கள், அவர்களோடு பேசுங்க. ஒரு 3 நாட்களுக்கு முன்பாக ஞாயிற்றுக்கிழமை இந்த படுக்கையில் இருக்கக்கூடிய நோயாளிகளோடு ஒரு கிறிஸ்து பிறப்புன்னு சொல்லி எல்லா வீட்டுக்கும் போனேன். அப்போ அந்த நேரத்தில் நாங்கள் ஒரு 10-15 பேர் போல நாங்கள் போயிருந்தோம். உண்மையிலேயே அந்த முதியவர்களை, வயதானவர்களை பார்த்து பக்கத்தில் போய் நின்ன பொழுது எல்லாரையும் அவங்க உற்று பார்த்தாங்க. ஒரு சிலருக்கு எழும்ப முடியாது, படுத்தே கிடந்து பார்த்தாங்க. ஒரு சிலர் எழும்பி உட்கார முடியும். 80 வயது, 90 வயது, 92 வயது அப்படியெல்லாம் ஆனவங்க. அவங்க அழகா பார்த்துட்டு, நீ இன்னாருடைய மருமகளா, இன்னாருடைய மருமகள் அப்படின்லாம் வந்தவங்களை பார்த்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அவர்களுக்கு இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி. ஒரு 10 பேர் என்ன பண்ணியிருக்கிறாங்க, பார்க்க வந்திருக்கிறாங்க. அன்பார்ந்தவர்களே, நாங்கள் கேக் கொடுத்தோம். என்னை பொறுத்தவரை நாம் கொடுத்த கேக்கை விட அந்த 10 பேர் சென்று அவர்களை சந்தித்தது, அந்த 10 நிமிடங்கள் கண்டிப்பாக அவர்கள் பெரும் மகிழ்ச்சியில் இருந்தார்கள். எனவே நான் என்ன எண்ணுகிறேன் என்று சொன்னால், கண்டிப்பாக அதுதான் கிறிஸ்து பிறப்பு. நம்மால் இன்னொருவருக்கு மகிழ்ச்சியை கொடுக்க முடிந்தது என்று சொன்னால், நம்மால் இன்னொருவருக்கு, இன்னொரு குடும்பத்திற்கு, இன்னொரு ஏழைக்கு, இன்னொரு எளியவருக்கு, இன்னொரு ஒடுக்கப்பட்டவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்க முடிந்தது என்று சொன்னால், கண்டிப்பாக அதுதான் உண்மையான கிறிஸ்து பிறப்பு. எனவே ஆண்டவர் ஆடம்பரங்களில் பிறக்கவில்லை, ஆண்டவர் எளிமையில் தான் பிறந்தார். எனவே அன்பு மாணவ மாணவிகளே, அன்பு பொது மக்களே, அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாடுகிற இந்த தருணத்திலே நீங்கள் கொண்டிருக்கக்கூடிய மகிழ்ச்சியை மற்றவர்களுக்கும் கொடுத்து, மற்றவர்களுக்கும் கடத்தி இறை ஆசிரை நீங்கள் பெறுங்கள். பாலன் இயேசு உங்களுடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும், குறிப்பாக இந்த கல்லூரியிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு இடங்களிலும் பிறந்து நம் எல்லோருக்கும் இறை ஆசிரை தருவாராக. நன்றி. பற்றியும் எங்களுக்கு இறை ஆசீர்வாதமும் வழங்கிய ஃபாதர் சுஜின் அவர்களை நாங்கள் நன்றியோடு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அதன் பிறகு எங்கள் கல்லூரியின் சார்பாக ஒரு சிறிய நினைவு பரிசை வழங்க வருமாறு கல்லூரியின் ஒருங்கிணைப்பாளர் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். இப்பொழுது விழாவிற்கு அழகும் உற்சாகமும் சேர்க்கும் வகையில் அழகிய நடையும் உயர்வை காட்டும் உடை அலங்காரம் இவை அனைத்தையும் ஒரே மேடையில் காண நம் திறன் மேம்பாட்டு பயிற்சி மாணவிகளை அன்புடன் அழைக்கிறோம்.
இருக்கும் தலைப்பு பாராமெடிக்கல். துறையை தேர்வு செய்தேன் என்றால் மக்களுக்கு நேரடியாக உதவ வேண்டும். விபத்து நடந்தாலும், நோயாளி அவசர நிலையில் இருந்தாலும், மருத்துவரை சந்திக்கும் முன் முதலில் உதவுவது பாராமெடிக்கல் நிறுவனம்தான். இந்த உயிர்காக்கும் பணியில் நானும் ஒரு பங்கினை வைக்க வேண்டும் என்று எண்ணினேன். இந்த துறையின் படிப்பு வெறும் படிப்பு அல்ல, ஒரு குடும்பத்திற்கு நம்பிக்கை வளர்ப்பது, ஒரு மனிதனின் கண்களில் நஞ்சி காண்பது, இதற்கு மேல் பெருமை இல்லை. மேலும் வைத்தியசாலையிலும், தொழிற்சாலைகளிலும், அவசர நிலைகளிலும் மேலும் வளர்ச்சிக்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால்தான் மக்களை காப்பாற்ற வேண்டும், மக்களின் உயிர்களை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில் நான் பாராமெடிக்கல் துறையை தேர்வு செய்தேன். நன்றி, வணக்கம். பேசிய மாணவிக்கு நன்றி. அடுத்தது தனது நடன திறமையால் கிறிஸ்துவின் பிறப்பை பறைசாற்ற வருகிறார்கள் சுஸ்மிதா குழுவினர்.
நடந்து வருகிறது. இந்த விழாவிற்கு தலைமையேற்று சிறப்பானதொரு கிறிஸ்துமஸ் பேருரையை நிகழ்த்தி சென்றிருக்கும் நம்முடைய காரங்காடு புனித ஞான பிரகாசியார் ஆலய பங்கு தந்தை சுஜின் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து கொண்டிருக்கும் ஒருங்கிணைப்பாளர் சுஜின் அவர்களே, இயக்குனர் மணிகண்டன் அவர்களே, பத்திரிகையாளர்கள் மற்றும் இந்த விழாவில் கலந்து கொண்டிருக்கும் பெற்றோர்கள், மாணவர்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கிறிஸ்துமஸ் விழா எதை சொல்கிறது என்றால் அன்பை விதைக்க வேண்டும், அதே போன்று எளிமையை கடைபிடிக்க வேண்டும். எங்கு எளிமை இருக்கிறதோ அங்கு அன்பு இருக்கும். நம்முடைய புனித பிரான்சிஸ் அவர்கள் சொல்லியிருக்கிறார், நீங்கள் பெத்லகேமிற்கு போங்கள், அங்கு சாதாரணமானவைகளை அனுபவியுங்கள் என்று கூறியிருக்கிறார். பெத்லகேம் அங்கே போனால் என்ன இருக்கும்? அங்கே போனால் குடில் தான் இருக்கும். அங்கு சாதாரண பெற்றோர்கள் இருப்பார்கள். பெரிய பணக்கார வசதியான பெற்றோர்கள் இருக்க மாட்டாங்க. சாதாரண பெற்றோர்கள் இருப்பார்கள். அந்த சாதாரண பெற்றோருக்கு ஒரு ஏழ்மையான குழந்தை தான் அங்கே இருக்கும். அதனால் நாம் எளிமையாக இருக்க வேண்டும். எங்கு எளிமை இருக்கிறதோ அங்கு அமைதி இருக்கும். எங்கு அமைதி இருக்கிறதோ அங்கு இரக்கம் இருக்கும். எங்கு இரக்கம் இருக்கிறதோ அங்கு அன்பு இருக்கும். அதனால் நாம் அன்பை விதைக்க வேண்டும். இந்த செய்தியைத்தான் நம்முடைய கிறிஸ்துமஸ் சொல்கிறது. அப்புறம் நம்முடைய இந்த கல்லூரியை பற்றி கொஞ்சம் பேசணும். நான் MSW முடித்தேன். MSW முடிச்சுட்டு நம்ம ஒரு வேலைக்கு, அதாவது கவுன்சிலர் அல்லது சோசியல் ஒர்க்கர் வேலைக்கு போனோன்னா அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் வேணும். நான் அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் கவுன்சிலிங்கில் டிப்ளமோ கோர்ஸ் முடித்தேன். அதே மாதிரி கம்ப்யூட்டர் கோர்ஸ், நம்ம எந்த டிகிரி முடிச்சிருந்தாலும் ஒரு கம்ப்யூட்டர் கோர்ஸ் கண்டிப்பாக அவசியம். அப்போ எனக்கும் வேலைக்கு போனோன்னா ஒரு கம்ப்யூட்டர் கோர்ஸு தேவைப்பட்டு, இப்போ இல்லை ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ எங்கே படிக்கலாம் அப்படின்னு யோசிக்கும்போது இந்த மாதிரி கம்யூனிட்டி காலேஜ் நம்ம கிராமத்தில் அப்போ இல்லை. நான் நாகர்கோவில் கோட்டாரில் போய் கிட்டத்தட்ட 6 மாதம் படித்து அந்த PGDCA ஒரு டிப்ளமோ கோர்ஸ் சர்டிஃபிகேட்டை படித்தேன். அதனால் இப்போ நான் ஒரு NGOவில் வேலை பார்த்துட்டு இருக்கேன். அந்த காலத்தில் இந்த மாதிரி அடிஷ்னல் கோர்ஸு படிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்து. இப்போ நம்ம ஒரு கவர்மெண்ட் வேலையாக இருந்தாலும் சரி, ப்ரைவேட் வேலையாக இருந்தாலும் சரி, டிகிரி இப்போ அந்த வேலைக்கு போகும்போது என்ன டிகிரி தேவையோ அந்த டிகிரியோட நிறைய பேர் வருவாங்க. அப்போ அதில் யாரை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா அந்த அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் இருக்கக்கூடியவங்கள தான் எடுப்பாங்க. அந்த மாதிரி நமக்கு அடிஷ்னல் குவாலிஃபிகேஷனை கொடுக்கக்கூடிய இந்த கம்யூனிட்டி காலேஜ் நம்முடைய கிராமத்தில் வந்திருக்கிறது. இதை நாம் பயன்படுத்தி கொள்வது அவசியம். நான் இங்கே வந்த உடனே நம்முடைய ஒருங்கிணைப்பாளர்கிட்ட பேசினேன், இந்த காலேஜில் என்னென்ன கோர்ஸ் இருக்குதுன்னா. இந்த ரூட்டு போகும்போது பார்த்துருக்கேன், ஒரு கம்யூனிட்டி காலேஜ்னு தெரியும், ஆனால் அங்கே என்ன கோர்ஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. இப்போ தான் சொன்னாங்க, எனக்கு தெரிஞ்சவங்களெல்லாம் இங்கே நான் அனுப்பலாம் அப்படின்னு இருக்கேன். நம்முடைய இந்த காலேஜை பொறுத்த வரைக்கும் அடிஷ்னல், அதாவது கூடுதல் சான்றிதழ் பாராமெடிக்கல், ஃபயர் அண்ட் சேஃப்டி, ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட், அதே மாதிரி டீச்சர் ட்ரைனிங், மாண்டிச்சோரி குழந்தைகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்கக்கூடிய அந்த பயிற்சியும் டிப்ளமோ கோர்ஸாகவும் டிகிரியாகவும் இங்கே நம்ம படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நம்முடைய ஊருக்குள்ளே கிடச்சிருக்கு. அதே மாதிரி அரசின் இலவச பயிற்சி, இது முழுக்க இலவச பயிற்சி. இதுக்கு சைபன்றம் உண்டு அப்படின்னு நம்ம ஒருங்கிணைப்பாளர் சொன்னாங்க. இங்கே கம்ப்யூட்டர், இது தெரிஞ்சிருந்தால் நானே இங்கே கம்ப்யூட்டர் படித்து பணமும் செலவாக இருக்காது, சைபன்றம் வாங்கியிருக்கலாம். ஒரு 15 வருஷத்துக்கு முன்னே வந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். இங்கே கம்ப்யூட்ரு, அப்புறம் டெய்லரிங்கில் ஆரி ஒர்க்கு, எம்ப்ராய்டரிங் ஒர்க் இதெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. பியூட்டிஷன், இது முழுக்க அரசின் நிதி உதவியோடு நாம் ஃபீஸ் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு நமக்கு சைபன்றம் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி சொல்லி கொடுக்குறதா சொன்னாங்க. இதை நாம் பயன்படுத்தலாம், நமக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இதை சொல்லலாம். அதே மாதிரி இனி இன்னும்
சிறிது நாட்களில் வந்து தக்கலையில் ஒரு இதே மாதிரி ஒரு சென்டரை தொடங்க போகிறாங்களா. அங்கே வந்து 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு முடிக்காதவர்கள் குறிப்பிட்ட ஏஜ் முடிஞ்சிருந்துன்னா நாம் அதில் படிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. பொதுவாக வந்து நம்முடைய தமிழ்நாடு அரசு வந்து இடைநில்லா மாணவர்கள், அதாவது யாராவது நின்னா கூட படிக்க முடியாத சூழல் இருந்தால் கூட அவங்கள படிக்க வைக்கணும் அப்படின்ன ஒரு வெறியோடு செயல்பட்டு வருகிறது. இப்போ இடைநில்லா மாணவர்கள் இப்போ குறைவு, எல்லா மாணவர்களுமே படிக்கிறாங்க. ஆனால் இந்த ஸ்டேஜை முன்னாடி நிறைய பேர் படிக்காமல் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. 10ஆம் வகுப்பு வந்து படிக்காத சூழலில் இருக்கக்கூடிய நமக்கு தெரிஞ்சவங்களை 12ஆம் வகுப்பு படிக்க முடியாத படிக்காதவர்களை நாம் வந்து வழிகாட்டலாம். அந்த நம்ம இந்த கம்யூனிட்டி காலேஜுக்கு வந்து அவங்கள வந்து படிக்க வைக்கணும். 10ஆம் வகுப்பு படிக்கணும் அப்படின்னா 16 வயது முடிந்து இருக்கணும். அவங்க வந்து 10ஆம் வகுப்பு படிக்கலாம், 10ஆம் வகுப்பு படித்தவங்க +2 படிக்கலாம். அந்த மாதிரி ஒரு இந்த வாய்ப்பை வந்து நாம் எல்லாருக்கும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு என்னுடைய இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இன்றைய நிகழ்ச்சிக்கு சிந்திக்கவும் சிரிக்கவும் வைக்கும் ஒரு சிறப்பு விருந்தினரை இப்போது அறிமுகப்படுத்துகிறோம். யூடியூப் பிளாட்ஃபார்மை பயன்படுத்தி வாழ்க்கையில் நடக்கும் சாதாரண விஷயங்களை எளிய நகைச்சுவையோடு சொல்லி அதற்குள் ஒரு அழகான சிந்தனையும் விதைக்கும் யூடியூபர் ஜெனிஷ்மோன் மற்றும் ஜான் பேட்ரிக். இவர்கள் தனது சேனல் மூலம் மனதை மகிழ்விக்கும் சிரிப்பையும் மனதை தொடும் சிந்தனையும் ஒரே நேரத்தில் மக்களுக்கு கொடுத்து வருகிறார்கள். நம் கல்லூரி விழாவிற்கு வருகை தந்திருக்கும் இவர்களை உற்சாகமான கைதட்டலுடன் வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறோம். ஆராரோ ஆராரோ
நல்லதொரு நடனத்தை வெளிக்காட்டிய மாணவிகளுக்கு நன்றி. அடுத்ததாக அழகு கலை பயிற்சியை பற்றி பேச வருகின்றனர் பேட்ச் 2 திறன் மேம்பாட்டு பயிற்சி மாணவிகள். அந்த தாமரை போல் வீற்றிருக்கின்ற சிறப்பு விருந்தினர்களை, நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று வாதித்த பாண்டியனின் வழி தோற்றல்களாய் எம் புனித ஜோசப் சமுதாய கல்லூரியின் அங்கத்தினர், உறுப்பினர்கள், மாணவ மாணவிகள், குழந்தைகள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். நான் இப்பொழுது உங்கள் முன் மகிழ்ச்சி அழகின் ஆயுதம் எனும் தலைப்பில் சில கருத்துக்களை மட்டும் பகிர்ந்து கொள்ளலாம் என வந்துள்ளேன். அழகு எங்கும் எதிலும் இருப்பது. அழகு வெளி தோற்றத்தின் அடையாளம் அல்ல, அது உள்ளத்திலும் பேச்சிலும் செயலிலும் நம் உறவுகளிலும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ஒளியாகும். இந்த அழகு என்பது ஒருவரின் வெளித்தோட்டம் மட்டும்தான் என சிலர் தவறாக எண்ணுகின்றனர். ஆனால் அது முற்றிலும் தவறான ஒன்று. புன்னகை தீர்த்த பார்வைகள் அழகு, வார்த்தைகள் தீர்கையில் மௌனமும் அழகு, நன்மைக்காய் கூறிடும் பொய்களும் அழகு, உண்மை அதுதான் மெய்யாய் அழகு. சரி, மனிதனில் மட்டும்தான் இந்த அழகு இருக்கிறதா என்று பார்த்தால் இல்லை. இயற்கையிலும் இறைவன் எண்ணற்ற அழகை அள்ளி பொழிந்திருக்கிறார். காலை பனியின் மென்மை அழகு, வானை தொடும் மலையின் உயரம் அழகு, மலரின் மனமும் அழகு. இப்படி அழகுகள் எங்கும் எதிலும் இருக்கின்றது. அது நம் பார்வைக்கு தான் தெரியாமல் இருக்கின்றது. அழகு என்பது ஒரு கலை. அதை தான் லியோனார்டோ வின்சி கூறுகிறார். அழகை கண்டறிவது கலையை கண்டறிவதற்கு சமம். அழகை கண்டறிவது கலையை கண்டறிவதற்கு சமம். அழகு என்பது ஒருவரின் நிறத்திலோ அல்லது உடல் அமைப்பிலோ கண்டறியப்படுவது அல்ல, அது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வரக்கூடியது. மகிழ்ச்சியாக இருங்கள், உங்கள் அழகு அங்கு வெளிப்படும். ஆம், உண்மையான அழகு என்பது நம்மை மறந்து பிறரை அழகுபடுத்துவது. உண்மையான அழகு என்பது தன்னை மறந்து பிறரை அழகுபடுத்துவது என்கிறார் மேரிகோ. இந்த அழகின் ஆயுதமாய் மகிழ்ச்சி திகழ்வதை அறிந்த நம் முன்னோர்கள் அன்றே வாய்விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும், வாய்விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் என்று அழகாக கூறியிருக்கின்றனர். மகிழ்ச்சி தான் அழகின் முதல் ஆயுதம். ஆம், மகிழ்ச்சியாக இருப்பதே ஒரு அழகுதான். ஆனால் சிலர் அதை உணராமல் என் வாழ்வில் மட்டும்தான் சோகம், எனக்கு தான் அனைத்து கவலைகளும், எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நிகழ்கிறது என்று தன் சோகத்தையும் கவலையும் கஷ்டத்தையும் நினைத்து இயற்கை தருகின்ற அழகை இழந்து மகிழ்ச்சியை மறந்து வாழ்கின்றனர். அடுத்த வேளை உணவுக்கு நிச்சயமில்லாத ஒரு வாழ்வை தான் விலங்குகளும் பறவைகளும் வாழ்கின்றன. ஆனால் அவை கவலைப்படவில்லையே. பின்பு ஏன் மனிதர்களாகிய நாம் மட்டும் கவலை கொள்கிறோம்? கவலையை தூர வைப்போம், மகிழ்ச்சியை நம்மில் வைப்போம், என்றும் அழகை நம் முகத்தில் வைப்போம். அந்த அழகை ஒரு ஆயுதமாய் மாற்றுங்கள். நீங்கள் இருக்கும் இடத்தில் மகிழ்ச்சியை விதையுங்கள். மகிழ்ச்சி இருக்கும் இடத்திற்கு நாம் தேடி செல்ல வேண்டும் என்றால் அது கடினமான விஷயம். நீங்கள் இருக்கும் இடத்தை மகிழ்ச்சியானதாய் மாற்றி பாருங்கள். அந்த இடத்தில் நீங்கள் அழகாய் அல்ல, பேரழகாய் திகழ்வீர்கள். மகிழ்ச்சி என்னும் விதையை இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையில் அனைவருக்கும் விதைப்போம். அது விருட்சமாய் வளர்ந்து 2026ஆம் ஆண்டில் மகிழ்ச்சி என்னும் ஆயுதம் நம் அழகின் ரகசியம் என அனைவரிடமும் கூறுவோம் என்று கூறி அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நாஷ்டா வாங்க காசு இல்ல, ஃபாஸ்டா போக பைக் இல்ல, ஆனாலும் வாழ்கிறனே. அப்பனுக்கும் பிடிக்கல, ஒருத்தனும் என்ன மதிக்கல, ஆனாலும் இருக்கிறனே. சித்திரி 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 பார்த்து ஒரு கால இருக்குது சித்திரி. சித்திரி 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 பார்த்து ஒரு கால இருக்குது சித்திரி. ஏன் பிரதர் இப்படி பண்றீங்க? 1 2 3 4 கிருபா 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 கிருபா
எப்படி இப்போ இவ்வளோ நடந்து சிரிச்சுட்டே இருக்கீங்க? ஸோ எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? ஸோ ஆக்சுவலாக இதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டேஜ் வந்து சீஃப் கெஸ்ட்டாக லைஃப்லேயே. இதுக்கு முன்னாடி நிறைய ஸ்டேஜ் போயிருக்கேன், ஆனால் இந்த அவார்டு வாங்குற மாதிரி அந்த மாதிரி தான் கூப்பிட்ருக்காங்க. இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து சீஃப் கெஸ்ட்டாக இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப தேங்க்ஸ். எல்லாமே நான் வந்து வீடியோஸ் பண்ணும்போது வீடியோஸில் வர கமெண்ட்ஸோ லைக்கோ தான் பார்த்துருக்கேனே தவிர இப்படி ஒரு சவுண்டு ஒரு க்ரௌடில் கேட்குறது இப்போ தான் ரொம்ப ஹாப்பி. அவங்க கேட்டதுமே நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லிட்டோம். ஏன்னா சென்ட் ஜோசப் அப்படிங்கிற பேர் வந்து நானுமே அப்படி ஒரு காலேஜ் தான் படித்தேன். சென்ட் ஜோசப்னு ஒரு காலேஜ் தான் யூஜி படித்தேன் திருச்சியில். ஸோ அதனால் எனக்கு சென்ட் ஜோசப்னு சொன்னோடனே சரி ஓகே கண்டிப்பாக வந்துடணும் அப்படி தான் நினச்சேன். ஆனால் இந்த போர்டை நான் பார்த்துருக்கேன். இந்த ரோட்டில் போகும்போதெல்லாம் சென்ட் ஜோசப் கம்யூனிட்டி காலேஜ் அப்படின்னு அந்த போர்டு பார்த்துருக்கேன். ஆனால் ஒரு காலேஜ் இருக்குது, ஆனால் இப்படி இருக்குன்னு தெரியல. நான் அவங்கள்ட்ட பேசும்போது தான் தெரிஞ்சுது நிறைய விஷயங்கள் சோஷியலாக பண்ணிகிட்டு இருக்காங்க. பிள்ளைங்களுக்கு நிறைய நல்லது நடக்கணும், அவங்க ஃப்யூச்சர் நல்லா இருக்கணுக்காக நிறைய விஷயங்கள் எடுத்து பண்ணுறாங்க. இதை நான் ஒரு பார்ட்டாக இதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சவங்க என்னால் முடிஞ்சவங்களுக்கெல்லாம் இதை போய் சொல்லி கண்டிப்பாக இதோட க்ரோத்தில் நானும் ஒரு பார்ட்டாக இருப்பேன். ஸோ நல்ல ஆக்டிவாக இருக்குது. நானும் தங்கச்சியும் கலைஞர் டிவியில் வா தமிழா வா அப்படி ஒரு ஷோ போயிருந்தோம். அப்போ அங்கே வந்து சாதிக்க துடிக்கும் பெண்கள் அதுக்கு முட்டுக்கட்டை போடும் குடும்பத்தினர் அப்படி ஒரு டாப்பிக்கில் போயிருந்தோம். தங்கச்சி வந்து அந்த பக்கத்தில் இருந்தால் சாதிக்கணும் அப்படின்னு. ஸோ இங்கே பார்க்கும்போது அப்படி தான் தெரியுது, நிறைய பெண்கள் வந்து சாதிக்கணும் அந்த ஒரு வெறி தெரியுது. அவங்க டான்ஸ்லையாக இருக்கட்டும், அவங்க பேச்சிலையாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே அவங்கள ஏதாவது சாதிக்கணும். நம்ம சும்மா நார்மலாக வீட்டில் இருந்துட்டு போயிடக்கூடாது, ஏதாவது பண்ணணுக்காக தான் இங்கே வந்து ஏதோ ஒன்று ட்ரை பண்ணுறீங்க. ஸோ கண்டிப்பாக எல்லாருக்குமே லைஃப்லேயும் நல்லது நடக்கும். பண்ணிகிட்டே இருங்க, விடாமல் பண்ணுங்கள். உங்கள் எல்லாருக்குமே கிறிஸ்மஸ் மற்றும் நியூ இயர் நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப தேங்க்ஸ். ஜெனிஷ்மோன் அவர்களுக்கு நன்றிகள். விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நம்மை சிரிக்கவும் சிந்திக்கவும் வைக்க வருகின்றனர் நம் கல்லூரி மாணவிகள். அனைவருக்கும் வணக்கம். சொல்வதெல்லாம் நிஜம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம்.
இந்த காலத்துல பிள்ளைங்களை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒழுங்கினமா இருக்காங்க. யார் சொல்றதையும் கேட்கறது கிடையாது. எப்ப பாரு மொபைலுன்னு இருக்காங்க. உடம்பையும் மனசையும் கெடுத்துக்கிட்டு படிப்புல ஆர்வம் இல்லாம வாழ்க்கையே நாசம் ஆக்கிட்டு இருக்காங்க. இதனால பேரண்ட்ஸ் என்ன பண்ணன்னு தெரியாம கண்ணீர் வடிக்காங்க. அப்படி கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்க ஒரு குடும்பம்தான் நம்மளை தேடி வந்திருக்காங்க. அந்த குடும்பத்தை நாம இப்ப கூப்பிடலாமா? வாங்கம்மா, வாங்க, உட்காருங்க. உங்க பேரு என்னம்மா? என் பேர் செல்வம் மேடம். நான் கொடுங்கோடுல இருந்து வாரேன் மேடம். கூட வந்திருக்கிறது யாருமா? அது என் புருஷன் மேடம். உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க? மேடம் ஒன்னே ஒன்று கண்ணுன்னு பெற்று வச்சிருக்கேன் மேடம். ஒரே ஒரு ஊருக்குள்ளே ஒரே ஒரு அம்மா அப்பா, ஒத்த புள்ள பெத்தாங்களே அது யாரு உங்க அப்பா? சரிம்மா, என்ன பிரச்சனை? என்னத்த மேம் சொல்ல, ஒரே ஒரு பிள்ளைய கஷ்டப்பட்டு காலேஜ் படிக்க வச்சேன். கூலி வேலை பார்த்து படிக்க வச்சேன். ஒழுங்காக தான் மேடம் போனான். 6 மாதம் ஒழுங்காக போனான். திடீர்னு மொபைல் வேணும், காலேஜ் நோட்ஸ்லாம் மொபைலில் தான் அனுப்பி தருவாங்க, அதை பார்த்து தான் படிக்கணும், இல்லைன்னா என்னால் படிக்க முடியாது, எல்லா பிள்ளைகளும் மொபைல் வச்சுருக்காங்க, எனக்கும் வேணும்னு அடம்பிடிச்சு கேட்டான் மேடம். நானும் அவள் சொன்னதை நம்பி கடனை புரட்டி 10,000 ரூபா வாங்கி கொடுத்தேன் மேடம். சொன்னேன் மேடம், நான் எவ்வளவோ சொன்னேன் ஃபோனு வாங்கி கொடுக்காதியேன்னு. இப்போ 10,000 ரூபாய்க்கு ஃபோன் வாங்கி கொடுத்துருக்காவோ மேடம். உட்காருங்கம்மா, நீங்க சொல்லுங்க ஐயா, அப்புறம் என்ன ஆச்சு? ராத்திரி ஃபுல்லாக பிள்ளை பயங்கரமாக படிக்கான்னு நினச்சிட்டு இருந்தோம். என்னத்த மேடம் அவள் படித்தா? நைட்டு ஃபுல்லாக அந்த ரூமுக்குள்ளே போய் இருந்துக்கிட்டு ஒரே ஃபோனை நோண்டி இருந்திருக்கா, அவ்வளோந்தான். அப்புறம் என்னாச்சுமா? ஒழுங்காக படிக்கிறது இல்லை, யாருக்கிட்டையும் பேச மாட்டேங்கிறா, எதையோ யோசிச்சுட்டு பைத்தியக்கார பிள்ளை மாதிரி இருக்கா. உங்க பொண்ணு வந்திருக்காங்களா ஐயா? ஆமாம் மேடம். அழகூரில் பூத்தவளே, எனையடியோடு சாய்த்தவளே. பெயர் என்னம்மா? அழகி மேடம். அழகியா? பெயர் மாதிரி அழகா இருக்கிறீங்களே, அழகா இருக்கனாலதான் உங்களுக்கு இந்த பெயர் வச்சுட்டாங்களோ? என்னம்மா, நீ யாருக்கிட்டையும் ஒழுங்கா பேச மாட்டியா? இல்ல, நான் பேசுவேனே. உனக்கு யார ரொம்ப பிடிக்கும்? அப்பா பிடிக்குமா, அம்மா பிடிக்குமா? அப்பா பிடிக்கும். எதுக்கு அப்பா பிடிக்கும்? அதான் அப்பா பிடிக்கும்னு சொல்லிட்டு இருக்கோம்ல. அதான்டா, ஏதாவது காரணம் இருக்கும்ல? ஏன்னா அப்பா எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே இருப்பாங்களா, பாவமா இருக்கும். அதான் எங்க அப்பாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே, தாலாட்டு பாடும் தாயின் அன்பும் தந்தை அன்பின் பின்னே. அழுதுகிட்டே இருந்தா உனக்கு பிடிக்குமா? யாரும் அழக்கூடாதுன்னு தான் நினைப்பேன். அப்பா அழுதாங்களா, அதான் எனக்கு அப்பாவை ரொம்ப பிடிக்கும். மேடம் என்னத்தை கேட்காம நீ என்னத்தை பேசிட்டு இருக்கா? பாத்தீங்களா மேடம், பைத்தியக்காரி மாதிரி பேசிட்டே இருக்கா மேடம். ஏன் அழுறாங்க அப்பா? அதான் நானும் கேட்கேன், எதுக்கு அழுறாங்கன்னு. சும்மா யாராவது அழுவாங்களா? ஆமா, உனக்கு எதுக்கு அம்மா பிடிக்காது? அம்மா பிடிக்காது எப்போ பாரு சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும். அதான் எங்க அம்மாவை எனக்கு பிடிக்கவே செய்யாது. ஆமா, அவளுக்கு என்ன எங்க மேடம் பிடிக்கும்? அவ செஞ்ச குறைய சொல்லிட்டே இருந்தா அவளுக்கு என்ன எப்படி பிடிக்கும் மேடம்? அம்மா எதுக்கெல்லாம் உன்கிட்ட சண்டை போடுவாங்க? காலையில சீக்கிரம் எலும்பலனா திட்டுவாங்க, வேலை செய்யலனா திட்டுவாங்க, கரெக்டா? அப்புறம் எதுக்கு திட்டுவாங்க? சாப்பிடலனா திட்டுவாங்க, குளிக்கலனா திட்டுவாங்க, ஃபோனை எடுத்தாலே தொடங்கிடுவான்னு சொல்லிட்டு திட்டுவாங்க. அதனால எங்கள் அம்மாவை எனக்கு பிடிக்கவே செய்யாது. இது நியாயமான விஷயம் தானே? இதுக்கு எல்லாம் திட்ட தானே செய்வாங்க. அப்புறம் எதுக்கு அம்மாவை பிடிக்காது? அம்மா மேலே என்ன கோவம்? எதுக்கு பிடிக்காது? அதெல்லாம் எனக்கு தெரியாது. அம்மாவை பிடிக்காது. எல்லா பொண்ணுங்களுக்குமே அவங்க எதிராளி அவங்க அம்மா தான், இல்லையா? ஒழுங்கா குளிக்க மாட்டா மேடம், டைமுக்கு சாப்பிட மாட்டா, அந்த டைமுக்கு கரெக்டாக எழுந்திருக்க மாட்டா மேடம், யாருக்கிட்டையும் பேசவும் மாட்டா, ஃபுல்லாக ரூமுக்குள்ளே போய் கதவை அடைச்சிட்டு கிடந்துருவா மேடம். அப்படியா அழகி? லேட்டாக தான் எந்திருப்பியா? 1 மணிக்கு தான் எந்திருப்பியா? அதெல்லாம் இல்லையே, சீக்கிரமாகவே எந்திரிச்சிருவேன். உங்கள் அம்மா 1 மணிக்கு தான் எந்திரிப்பாங்கன்னு சொல்கிறாங்க. யார் 1 மணிக்கு எந்திரிப்பானா? சீக்கிரமாகவே எந்திரிச்சிருவேன். 9 மணிக்கே எந்திரிச்சிருவியா?
அதெல்லாம் எனக்கு இஷ்டம். அது எப்படி உனக்கு இஷ்டத்துக்கு நடக்கிறது? எல்லோரும் அவங்க இஷ்டத்துக்கு பண்ணினா இங்க இருக்க முடியுமா? ஹலோ, எப்படி குடும்பத்தை ஓட்டுறது? அவங்க இஷ்டத்துக்கு பண்ணினா சரி. காலையில இருந்து நைட்டு வரை என்னென்ன பண்ணுவ? எந்திரிச்சு சாப்பிடுவேன். எந்திரிச்சதும் சாப்பிடுவியா? பல்லெல்லாம் விளக்க மாட்டியா? இல்ல, சீ. பல்லு விளக்கிட்டு குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு தூங்குவேன். ஃபோன் பார்ப்பேன், வீட்டு வேலை இருந்தா செய்வேன், அவ்வளோதான். இதை தவிர என்னால் வேற வேலை எதுவுமே செய்ய முடியாது. ஏன் செய்ய முடியாது? அவ்வளவுதான், என்னையால முடியல. மனசுல தெம்பு இல்லை, தைரியம் இல்லை, எதுவுமே இல்லை. உனக்கு ஏதாவது ஆம்பிஷன், அதாவது குறிக்கோள் ஏதாவது இருக்காமா? வாழ்க்கையில ஏதாவது சாதிக்கணும்னு அப்படி ஏதாவது இருக்கா? ஆமாம் மேடம், எனக்கு ஒரே ஒரு ஆசை. நான் 2 மாடி வீடு போட்டு ஒரு பையனை கல்யாணம் பண்ணி அவங்களோட காரில் ஜம்முன்னு போனேன் மேடம். அதுதான் என் ஆம்பிஷன். நல்லா இருக்கே உன் ஆம்பிஷன். பிள்ளைங்களை பாருங்க, என்ன கேட்டா என்னத்த சொல்லுது? நல்லாதான் மேடம் இருந்தா, காலேஜ்ல நல்லாதான் மேடம் போயிட்டு இருந்தா. அங்க போய் ஒரு குட்டி கூட சேர்ந்து விளங்காவலியா போயிட்டா மேடம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எப்போ பார்த்தாலும் அவளை திட்டிக்கிட்டே இருக்கீங்க. தேவையில்லாமல் அவளை திட்டுற வேலை வச்சிட்டு இருக்காதீங்க. ஏன்னா அவ கூட எல்லாம் சேர்ந்து நான் ஒன்றும் நாசமாகலை. உன் ஃப்ரெண்டு வந்திருக்காளாமா? ஃப்ரெண்டை கூப்பிடுங்க. அண்ணா வாரா பாருங்க மேடம், அவளும் அவ மூஞ்சும். சி, நல்லா இருந்த பிள்ளையாம் பிள்ளைய கெடுத்துட்டா மேடம். சி, உன் மோ கூட சேர்ந்து என் பிள்ளை நாசமா போயிட்டா. உன் பிள்ளை கூட சேர்ந்து என் பிள்ளை நாசமா மரியாதை பார்க்க மாட்டேன், அடிச்சு விடுவேன். என் பிள்ளைய கெடுத்துருக்கவாமவா? சும்மா வந்து தொந்த பண்ணிட்டு போனை தான் நம்ம தான் கேட்டுட்டே இருந்தா. என் பிள்ளை கேட்டாலும் உன் பிள்ளைக்கு அறிவு என்னமா போச்சு? சரி உட்காருங்கம்மா. சொல்லுமா, நீ எங்க இருந்து வரீங்க? என் பேர் வேலுநாச்சியார். நான் பேச்சாங்குளத்துலேருந்து வரேன் மேடம். நீ தான் இந்த அழகிக்கு ஃப்ரெண்டா? பெஸ்ட் ஃப்ரெண்டா? ஆமாம் மேடம், அவள் தான் மேடம் என் உயிர். உயிர் சொல்றா? உயிரா இருந்துட்டு தான் இவளை நாசம் பண்ணினியா? நான் ஒரு தப்பும் பண்ணலை மேடம். அவள் தான் மேடம் என் ஃபோன்லேருந்து எனக்கே தெரியாமல் பசங்க நம்பர்லாம் எடுத்து பேசிக்கிட்டு இருந்தா மேடம். அது மட்டும் இல்லை மேடம், பசங்களை எல்லாம் ஏமாற்றிக்கிட்டு திரியிறா மேடம். இவன் எவ்வளவோ சொல்லியும் கேட்கல மேடம். இவா என்ன, நீ மட்டும் ஒழுங்கா? நீயும் எல்லா பயலுக்கிட்டையும் பேசிட்டு தானே தெரியுத, என்னைய மட்டும் நீ சொல்லுத? உனக்கு நான் பரவாயில்ல, பிளாக்மெயில் பண்ணிட்டு திரியிறா மேடம். இவா பொய் சொல்லுதா மேடம். இவ பொய் சொல்லுதா, இவளை நம்பவே நம்பாதீங்க. அழகி, என்ன காரியம் பண்ற? தெம்பு இல்லைன்னு சொன்ன, கேடுகட்டு வேலையெல்லாம் பண்ண தெம்பு இருக்கா? மேடம், என் பிள்ளை நல்லா தான் மேடம் இருந்தா. இவ மேலதான் மேடம் எல்லா தப்பும் இருக்கு. வாய மூடுங்கம்மா. உங்க பிள்ளை மேல தப்ப வச்சுக்கிட்டு அடுத்த பிள்ளைங்களை குறை சொல்லாதீங்கம்மா. உங்க பிள்ளைக்கு புத்தி எங்க போச்சு? இல்லை மேடம், என் பிள்ளை மேலே தான் தப்பு. நல்லவ மாதிரி நடித்து எங்களை ஏமாத்திட்டா. ஆமாம், நீங்கள் 10,000 ரூபாய்க்கு ஃபோன் வாங்கி கொடுத்தீங்களா? நீங்கள் இதுவும் படணும், இதுக்கு மேலே என்னும் படுது. அவள் உங்களை என்ன கேவலப்படுத்துவா பாருங்கப்பா, பாருங்க. நம்மளை மட்டுமா அவ ஏமாத்திருக்கா? அந்த பயலோலையும் சேர்த்து அவ ஏமாத்திருக்கா. நீங்க என் பிள்ளை அழக்கூடாதுன்னு நினைச்சியே, அவ கடைசியில இப்போ உங்களை அழ வச்சுட்டு இருக்கா பாருங்க. ஏம்மா, அது உங்க பிள்ளை இல்லையா? மேடம், அவளை நான் என்னைக்கோ கை கழுவி விட்டுட்டேன் மேடம். அவ என் பிள்ளையா இருந்திருந்தா என் பேச்ச கேட்டிருப்பா மேடம். எதுக்குமா இப்படி பெத்தவங்களையும் மத்தவங்களையும் ஏமாத்துற? நான் மட்டுமா ஏமாத்துறேன்? உன்னை நம்பினதுக்கு உங்களை யாரு நம்ப சொன்னா? என்னைய அழகி, வாய மூடு. ஓவரா பேசுற. நானும் வந்ததுல இருந்து பார்த்துட்டு தான் இருக்கேன். அப்பா, இது என்ன பிள்ளை? இதுக்கு என் பிள்ளை எவ்வளோ பரவாயில்ல. இப்படி பண்றது உனக்கே தப்புன்னு தோணலையா? அப்பா பிடிக்கும்னு சொன்ன உங்க அப்பா அழுறத பாரு. தப்புன்னு தெரியுது மேடம், ஆனா என்னையால அதுல இருந்து வெளியே வர முடியலையே. உடனே வர முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா மொபைல் அவாய்ட் பண்ணு, சரியா? உங்க அப்பாவை பார்த்தால உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். வாழ்க்கைய நாசமாக்குறாத. இப்போ எல்லாமே நல்லா தான் இருக்கும். அழகி, நல்ல படி. இந்த வாழ்க்கையை நல்லபடியா என்ஜாய் பண்ணு, சரியா அழகி? இனிமேல் ஒழுங்கா இருப்பியா? சரி மேடம், நான் இனி ஒழுங்கா இருப்பேன். சரிம்மா, உங்க பிள்ளைய கூட்டிட்டு போங்க. சரி மேடம். நன்றி மேடம். இப்படிதாங்க நம்ம சமூகத்துல நிறைய பிள்ளைங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து
போதைக்கும் லவ்வுக்கும் அடிமையாகி லைஃப்பை தொலைச்சிக்கிட்டே இருக்காங்க. தவறான ஃப்ரெண்ட்ஷிப் தேர்ந்தெடுப்பதனால நம்ம லைஃபே ஸ்பாயில் ஆகிறது. உண்மையான ஃப்ரெண்ட்ஸ்னா தவறு செய்யும் போது சுட்டிக்காட்டும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும். ஆனால் தப்பு பண்ணும்போது அதுக்கு சப்போர்ட் பண்ணவங்களா இருக்கக்கூடாது. அதனால் பிள்ளைங்க எல்லாரும் பெற்றோர்களை ஏமாற்றாமல் சரியான நண்பர்கள் கூட சேர்ந்து நல்ல வாழ்க்கையை வாழுங்கள். நேரத்தில கடுங்குளிர் வேளையில வானெங்கும் கேட்கிறதே ஆனந்த சங்கீதமே. நேரத்தில கடுங்குளிர் வேளையில வானெங்கும் கேட்கிறதே ஆனந்த சங்கீதமே. ஆபத்தின் அதிகாரோ பறந்துடி போக கேளுங்க செய்தி புவியங்கும் வீச பிறந்தாரையா மண்ணில் இயேசு சாமி மனுஷனாக நமக்காய் பிறந்தாரையா. സർവലോകർക്കും നന്മയേകും കാരുണ്യമായി ബത്ലഹേമിന്റെ മാറിൽ ഒരാരോമൽ ഉന്നിരന്നല്ലോ. ഗബ്രിയേലിന്റെ ദർശന സാവല്യമായി സർവലോകർക്കും നന്മയേകും കാരുണ്യമായി ബത്ലഹേമിന്റെ മാറിൽ ഒരാരോമൽ ഉന്നിരന്നല്ലോ. വിണ്ണിൽ താരകൾ പൊങ്ങി തൂകി മണ്ണിൽ കോരിയ നാദങ്ങൾ പാടി അവൻ പള്ളിക്കട്ടയണിഞ്ഞിട്ട് കണ്ണും ചിന്തി തുറന്നിട്ട് കുഞ്ഞിക്കാരിട്ടടിക്കുകയായി എന്നും ആഘോഷം ഉണരുകയായി. ഗബ്രിയേലിന്റെ ദർശന സാഫല്യമായി സർവലോകർക്കും നന്മയേകും കാരുണ്യമായി ബത്ലഹേമിന്റെ മാറിൽ ഒരാരോമൽ ഉന്നിരന്നല്ലോ. പിന്നിൽ താരകൾ പൊങ്ങി തൂകി മണ്ണിൽ കോരിയ നാദങ്ങൾ പാടി അവൻ പള്ളിക്കട്ടയണിഞ്ഞിട്ട് കണ്ണു
போதும்பா, ஆஃப் பண்ணிடலாமா? எப்படி ஆஃப் பண்றேன் பாரு. கண்ணும் கண்ணும் காத்திருந்தோம் மண்ணிலொரு பைதலினாய் காதோடு காதோடு கேட்டிருந்தோம் வேறொருத்தன் வீரன் கூறினான் கண்ணும் கண்ணும் வணக்கம். சோலைவனமெங்கும் பூத்திருக்கும் சிறு பட்டாம்பூச்சி போல் ஆங்காங்கே சுற்றித் திரியும் சிறு குழந்தைகளே, வண்ண மலர்கள் போல் பூத்திருக்கும் பெண்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் காலை மதிய வணக்கம். நான் இங்கே பேச வந்துள்ள தலைப்பு அழகு மற்றும் ஆரோக்கியம். அழகு அழகு என்றால் என்ன? நாம் வெளித்தோற்றத்தை வைத்து ஒருவரை தீர்மானித்து விடுகிறோம், ஆனால் உள்ளத்தின் அழகோ நாம் பார்ப்பதே இல்லை. நாம் இன்று பங்கு தந்தை சொன்னது போல நம் முதியோர் இல்லத்திற்கு சென்று பார்த்தால் அங்கே எவ்வளவோ முதியவர்கள் தினம் தினம் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இதே மாதிரி எவ்வளவு உயிர்களை இந்த தேசத்திற்கு கொடுத்திருப்பார்கள். அவர்களின் உள்ளங்கள் அவ்வளவு அழகாக இருக்கின்றது. ஏழைகளின் வீட்டுக்கு சென்று பார்த்தால் அங்கே அவர்களுக்கு என்று ஒரு சிறிய கூடாரம் மட்டுமே இருக்கிறது. அங்கேதான் இயேசு பிறப்பார், அங்கேதான் அழகும் இருக்கிறது. நாம் வெளித்தோற்றத்தை மட்டும் என்றும் பார்க்க கூடாது. உள்ளத்தின் அழகோ அழகாவே இருக்கிறது. அன்று பாரதியார் அழகாக சொன்னார், ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா. கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா. காலை எழுந்தவுடன் பாட்டு, பின்பு கனிவி தரும் நல்ல பாட்டு என்று மாலை முழுவதும் விளையாட்டு என்று அழகாக பாட்டிலே கூறியிருப்பார். இந்த மாலையில் ஒரு சின்ன சிறு சிட்டுக்கள் கூட வெளியில் விளையாடுவதை நாம் பார்த்திருக்க முடியாது. காரணம், நாம் வாங்கி கொடுத்திருக்கும் மொபைல் போன்கள். அதற்கு நம் பிள்ளைகளை நாமே அடிமையாக்கி கொண்டிருக்கிறோம். தேசம் இன்று எங்கோ சொல்லி போகிறது என்று நாம் வாயால் சொன்னால் மட்டும் போராது, அதை நாமும் அதற்கான முயற்சியில் இறங்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கும் மொபைல் போன்களை அவாய்ட் பண்ணும். அது அவர்களது கண்களை பாதிக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி உணவு பழக்கம். காலையில் எழுந்தவுடன் நாம் இங்கே தாய்மை அடைந்த உடனே குழந்தையானது நம்முடைய கருவறையிலே 220 நாட்கள் இருக்கின்றது. ஆனால் நாம் தாய்மை அடையும் சில தாய்மார்கள் அதற்கான உணவு பழக்கத்தை சரியாக கவனித்துக் கொள்வதில்லை. மருத்துவமனைக்கு செல்லும் போது அதற்கான உணவு பழக்கம் என்று ஒரு சிறு சாட்டே வைத்திருப்பார்கள். நம்முடைய தொப்புள் கொடி உறவாக இந்த பூமிக்கு வரும் குழந்தை நம்முடைய உணவு பழக்கத்திலிருந்தே நம்மளுடைய தொப்புள் கொடி வழியாக அந்த உணவை வாங்கி கொள்கிறது. எனவே நாம் உண்ணும் உணவும் சமமாக இருக்க வேண்டும். நம்முடைய குழந்தைகளுக்கு கொடுக்கும் உணவும் நல்ல ஆரோக்கியமானதாகவும் சமச்சீராகவும் இருக்க வேண்டும். நம்முடைய பழக்கத்திலே இன்று நவதானியங்கள் காணாமல் போய்கொண்டே இருக்கிறது. சிறுபயிறு, பெரும்பயிறு, வரகு, கேழ்வரகு, கம்மங்கூழ் இவையெல்லாம் இன்று நாம் பயன்படுத்தாத பொருட்களாகவே இருக்கிறது. இவற்றையெல்லாம் நாம் பயன்படுத்த வேண்டும். வாரத்திற்கு ஒரு முறையாவது நவதானிய கஞ்சி குடிக்க வேண்டும். கேழ்வரகு கஞ்சி, வரகு கூழ் இவற்றையெல்லாம் நாம் நம்முடைய உடம்பிலே நாம் வாரத்திற்கு ஒரு முறையாவது குடித்து நம்முடைய உடலை ஆரோக்கியமாக வைத்திருக்க வேண்டும். பழங்கள் அது மாதிரி. பழங்கள் நம்முடைய கண் மேம்பாட்டிற்காக கேரட், நம்முடைய குடல் சுத்தத்திற்காக பப்பாயா, நம்முடைய சளி போக்குவதற்காக இஞ்சி, முடக்குவாதத்திற்கு முடக்கத்தான், நம்முடைய சிறு காயம், நம்முடைய காயம் பட்ட உடனே அதில் தடவுவதற்கு சிறு உள்ளி என்று எவ்வளவோ மருந்துகள் நாம் உண்ணும் உணவிலே தினம் தினம் சேர்த்து கொண்டே இருக்க வேண்டும். நாம் சாப்பிடும் உணவானது விஷமாக என்றுமே மாறக்கூடாது. அன்றே நம்முடைய ஆரோக்கியமும் காணாமல் போகிறது. நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு மேகி,
நூடுல்ஸ் ஃபாஸ்ட் ஃபுட்டு கடைகளில் வாங்கி கொடுக்கும் கலர் உணவுகள் அவர்களது குடலை அரித்து அது ஒரு கேன்சர் நோய் உண்டு பண்ணும் என்று ரிப்போர்ட்டுகள் சொல்கின்றன. நம்முடைய குழந்தைகள் எழுந்தால் தினமும் சிறிதளவு கப்பு தண்ணீர் அவர்களுக்கு வெறும் வயிற்றில் குடிக்க கொடுக்க வேண்டும். அதுவே நம்முடைய உடல் ஆரோக்கியத்திற்கு மிகவும் மேலானது. நாம் கொடுக்கும் காஃபியில் இருக்கும் நிக்கோட்டின் என்னும் ஒரு பொருள் நம்முடைய குழந்தைகளுடைய குடலை அரித்து அதை நம்முடைய குழந்தைகளின் குடலில் இந்த சிறு வயதிலேயே குடல் புண் உருவாவதற்கு காரணமாக இருக்கிறது. நாமும் நம்முடைய உணவு பழக்கத்தை மாற்றுவோம், ஆரோக்கியத்தை காப்போம் என்று கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். You're Emmanuel, supernatural, savior of the world. I will sing your praise. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. உன் வார்த்தையிலே சுகம், வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். உன் வார்த்தையிலே சுகம், உன் வார்த்தையிலே மதுரம், உன் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். வந்த நாதனுக்கு, என்னை காக்கும் தேவனுக்கு நெஞ்சார என்றும் நன்றி சொல்வேன். வாழ்வழித்த வள்ளலுக்கு, வாழ்வழிக்கும் இயேசுவுக்கு வானெங்கும் முழங்க நன்றி சொல்வேன். நன்றி நன்றி என்றும் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி என்றும் நன்றி சொல்வேன். கூட வருவா, எல்லாவித அற்புதம் செய்வா. கூட வருவா, எல்லாவித அற்புதம் செய்வா.
தங்கமே ஆடி பாடி மகள் நாட்டிலே ஒன்றாக கூடியே கரங்களை தட்டியே இயேசுவை கொண்டாடுவாங்களே கிறிஸ்மஸ் நாள் கொண்டாட்டமே ஆடி பாடி மகள் நாட்டிலே ஒன்றாக கூடியே கரங்களை தட்டியே இயேசுவை கொண்டாடுவாங்களே கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். எங்கள் வீடியோவில் நான் பேசும்போதெல்லாம் என் மோன் என்ன செய்வான்னு சொன்னால் நான் ஒரு தடவை பேசின உடனே என்ன பேசுங்கன்னு சொல்லி என்ன ஒரு 10 தடவையாவது பேச வச்சு தான் இதை வீடியோவை வெளியே கொண்டு வருவான். எனக்கு பேச பெருசாக தெரியாது. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இந்த நிறுவனம் வந்து கொஞ்சம் ஊருக்கு தான் தெரியும்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. இன்றைக்கி அமெரிக்காவிலேருந்து என் தங்கச்சி வேற கேட்டா இப்படி ஒரு காரங்கட்டில் இது இருக்கான்னு. நான் அதனால் நாங்கள் இவர் சார் தந்த அந்த ஒரு நிகழ்ச்சி நிரலில் கொண்டு அனுப்பி விட்டுருந்தேன். அது இப்போ வந்து ஒரு 50 லட்சம் பேர் பார்த்துருப்பாங்களோ முன்னே, ஒரு 50 லட்சம் பேருக்கு மேலே பார்த்துருப்பாங்க. அதனால் அப்போது என் பையன் சொன்னான், அப்பா நீங்கள் வந்து 10th இங்கே எழுதலாம்னு சொன்னான். அவன் சரி நான் வந்து இங்கே 10th அடுத்த வருஷம் எழுதி பாஸ் ஆகிடணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கெல்லாம் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நான் பிளான் பண்ணி வரல, ஆனால் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இவங்களெல்லாம் டான்ஸ் பண்ணும்போது அவங்களுடைய ஆக்டிவாக இருக்கிறத பார்த்தா ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நிறைய டேலண்ட் இருக்குது. நான் கண்டிப்பாக ஏதாவது ஷார்ட் ஃபிலிம் மாதிரி ஏதாவது பண்ணால் இங்கேருந்து உங்களோட பீப்புளை கண்டிப்பாக நான் பயன்படுத்துவேன். இங்கே ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப தேங்க்ஸ். ஃபர்ஸ்ட் பிரைஸ் மஞ்சுஷா. Second prize, Jojo Marshiba. Creative scripter, first prize, Jasmine Priya. Second prize, Kavya.
and craft skill. First prize Sri Vidya. Second prize Lakshmi Devi. Public speaking skills. First prize Jency. Second prize Asha. Talent Expo project presentation Balamal. Quiz competition Aji Selvam, Subiksha, Malini, Darshini, Vidya, Srija. பரிசளித்த சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கு நன்றிகள். மேரி சாந்தாக், ஜேக்கப் ஹென்றி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். சோஃபியா, ஜெஜோ, ஆர்த்தி, எஸ்ஆர்டி, பிரீத்தி, கன்னிகா, காவியா, பாலமால். பரிசு வழங்கிய திருமதி மேரி சாந்தாக், திரு ஜேக்கப் ஹென்றி அவர்களுக்கு நன்றிகள். டீச்சிங் ஷாப் ஷீபா, ஷைனி, காலை வேளையில் மதிய வேளையில் உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. பெரியவங்கெல்லாம் வந்தாங்க, பிள்ளைங்கள்லாம் நல்ல டான்ஸ் ஆடினாங்க. அவங்களுடைய டீச்சர்ஸுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் எல்லா இங்கே கற்றுக்கிட்டுறவங்க எல்லாருமே வந்து நல்ல சிறப்பாக நன்றாக பண்ணீங்க. யார்கிட்ட கேட்டாலும் சொல்லுவாங்க அவ்வளோ நல்லா இருந்துச்சு. சரியா? நான் என்கிட்ட கேட்டாங்க எல்லோரும், நீங்கள் எப்போ வந்தீங்கன்னு. நான் எப்போ வந்தேன்னு சொல்லிட்டு நான் ஒரு இதில் எழுதி வச்சேன். எப்போ நீங்கள் சொன்னீங்க பாடினீங்களோ, இறைவா இறைவா வருவா எங்கேன்னு பாடினீங்களோ அப்போவே வந்துட்டேன். அதாவது முதல் இதுலேயே நான் இங்கே வந்துட்டேன்.
நான் கீழே பின்னாடி உட்காந்துருந்தேன், பார்த்துட்டே இருந்தேன் எப்படி இருக்குது. ரொம்பவும் நல்லா இருந்துச்சு, ரொம்பவும் சிறப்பாக இருந்து நடத்துனீங்க. ரொம்ப நன்றி. இந்த நேரத்தில் இந்த ப்ரோக்ராம்லாம் ரொம்ப நல்லா இருந்தனாக்க இதுக்கு நன்றி சொல்ல வேண்டியது யாருக்கு? உங்கள் எல்லாருக்கும் தான். சரியா? எல்லாருமே சிறப்பாக செஞ்சீங்க. உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அதே நேரத்தில் இதனை கோஆர்டினேட் பண்ணி ஒருங்கிணைத்து கொண்டு வந்த மிஸ்டர் சுஜின் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. அதனால் எல்லாரும் எழுந்ததுன்னு ஒரு கைதட்டும் எல்லாரும். தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச், தேங்க்யூ. சரி, ஒரு சின்ன கேள்வி கேட்டுமா? ஒரு சின்ன கேள்வி கேட்டுமா? மெரி கிறிஸ்மஸ் இருக்குது இல்லையா, அதுக்கு அர்த்தம் என்ன? சரி, மெரின்னா அர்த்தம் என்ன? மெரின்னா நிறைய, மெனி இல்ல, மெரி. மெரி கிறிஸ்மஸ் அதுக்கு அர்த்தம் என்ன? யாராவது? எனிபடி? நீங்க இங்கிலீஷ்ல சொன்னாலும் சரி, தமிழ்ல சொன்னாலும் சரி, இல்ல வேற லாங்குவேஜ் சொன்னாலும் சரி. அழகான கிறிஸ்மஸ். மெரின்னா ஹாப்பி, ஜாய்ஃபுல், சியர்ஃபுல்னஸ். சரியா? மெரின்னா ஹாப்பினஸ், ஜாய்ஃபுல்னஸ் அண்ட் சியர்ஃபுல்னஸ், அதாவது உற்சாகமான கிறிஸ்மஸ் கொண்டாட்டம். ஸோ அதை தான் நாம் மிகவும் உற்சாகமாக செஞ்சு கொண்டிருக்கோம். இந்த நாளில் ஃபாதர் வந்து கிளியராக சொன்னாங்க, அன்பாக இருக்கணும், பெரியவங்கள்ட்டையும் அன்பாக இருக்கணும். நான் என்ன சொல்லணுன்னாக்க, பெரியவங்கள்ட்ட மட்டும் இல்லை அன்பாக இருக்கணும், பக்கத்தில் இருக்கவங்கள்ட்டையும் அன்பாக இருக்கணும், எல்லாத்தையும் அன்பாகவும் சமாதானமும் இருக்கும். அதுதான் சிறந்த கிறிஸ்மஸ். ஸோ உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுக்கு வருகிற ஜனவரி 1ஆம் தேதி தக்கலையில் வந்து ஒரு ஆஃபீஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். சார் சொன்னார் 10ஆம் கிளாஸ் நான் வந்து ஜாயின் பண்ணணும்னு சொன்னாங்க. ரொம்ப நன்றி சார். அண்டு ஸோ 10ஆம் கிளாஸும் 12ஆம் கிளாஸு ப்ளஸ் டிகிரி கோர்சஸ் வந்து அங்கே ஸ்டார்ட் பண்ணுறோம். நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாத்தையும் சொல்லி தே கேன் ஆல்சோ பார்ட்டிசிபேட். யாராவது 10 படிக்க முடியலை, 12th படிக்கலைன்னா கூட அவங்களுக்கு இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். அதனை பயன்படுத்திடுங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ ஆல். தேங்க்யூ. நடைபெற காரணமாக இருந்த அனைவருக்கும் நன்றி தெரிவிக்கும் நேரம் வந்துள்ளது. அதற்காக இப்பொழுது நன்றி உரை வழங்க வருகிறார் நம் மாணவி ஆர்த்தி. அவர்களை அன்போடு அழைக்கிறோம். கிறிஸ்துமஸ் மற்றும் ஆண்டு விழா சிறப்பாக நடைபெற துணை நின்று வழிகாட்டி உற்சாகம் அளித்த அனைவருக்கும் இந்த தருணத்தில் எங்கள் மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய விழாவிற்கு சிறப்பு மெழுகூட்டும் வகையில் வருகை தந்து எங்கள் மாணவர்களுக்கு ஊக்கமும் வழிகாட்டுதலும் வழங்கிய எங்கள் மதிப்பிற்குரிய சிறப்பு விருந்தினர்கள் ஜான் பேட்ரிக் அண்ட் டெனிஸ் மோன் அவர்களுக்கு இதயங்கனிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்களுக்கு நினைவு பரிசினை வழங்க எம் கல்லூரி தாளாளர் ஆண்டனி சேவியர் அண்ட் கல்லூரி கோஆர்டினேட்டரை அழைக்கிறோம். வருகை தந்த சோசியல் ஒர்க்கர் திரு ராஜசேகர் அவர்களுக்கு எங்கள் மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வருகை தந்த திரு அருள்நாதர் அவர்களுக்கு நன்றி. இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற வழிகாட்டிய இந்த நிகழ்ச்சியை மேலும் சிறப்பூட்ட வருகை தந்த சோசியல் ஒர்க்கர் திரு ராஜசேகர் அவர்களுக்கு எங்கள் மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.
இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற வழிகாட்டியாக திகழ்ந்த எம் கல்லூரி தாளாளர் அவர்களுக்கு எங்கள் உளமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சி நடைபெற உறுதுணையாக இருந்த ஒருங்கிணைப்பாளர் அவர்களுக்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த விழாவின் வெற்றிக்கு பின்புலமாக இருந்து தங்களின் அர்ப்பணிப்பால் நிகழ்ச்சியை சிறப்பாக்கிய எங்கள் ஆசிரியர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றிகள். இந்த விழாவின் தங்களின் திறமைகளை வெளிப்படுத்தி நிகழ்ச்சிக்கு அழகு சேர்த்த எங்கள் மாணவ செல்வங்களுக்கும் எங்கள் அன்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இவ்விழா அனைவருக்கும் மகிழ்ச்சியும் மறக்க முடியாத இனிய நிகழ்வுகளையும் அளிக்க இறைவனை வேண்டி இந்த நன்றியுரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. जय